இடத்துல வேலை பார்க்குறேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேரன் பேத்திகள் என்று சொல்லி தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில். அங்கே தான் ட்ரெயின் ஸ்கூலுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. அது கடற்கரை ஓரத்தில் ஜபிக்கும் போதெல்லாம் ஜபித்தவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லா ஆண்கள் தான். ஒரு முறை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லைட்டு தெரிஞ்சிச்சு. அந்த லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பிரகாசமான மின்னல் வெளிச்சமாக மாறி நிறைய நாங்கள் ஒரு 50 பேர் மேலே கூடி ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு நேரம் மேலே வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு அடையாளம், ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க போகுது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போக போகுது, ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும், குறிப்பாக ஆண்கள் மத்தியில் செய்யணும். அது ஒரு கடினமான ஊழியம் போது தெரிஞ்சாலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், ஆண்களை கூட்டி சேர்ப்போம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, எதுக்கே அந்த ஆண்கள் இப்போ மூச்சை கொடுத்துட்டு அடைப்பீங்க. மூச்சு போனாலும் யாருக்காக போட்டோம் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா ஆண்கள் விலையேற பெற்றவங்க, அவங்களுடைய ஜெபம் விலையேற பெற்ற ஜெபம். குடும்பத்தை அவங்க கட்டணும், பிள்ளைகளை எழுப்பி கட்டணும். அவங்க சாட்சியாக இல்லைன்னா குடும்பம் வீணாக போயிடும், சின்ன பின்னமாகி போயிடும், கண்ணீர் கதனமாக மாறி போயிடும். அதெல்லாம் மாறாதபடி சரியாக எடுத்து நிறுத்தி சரியான சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும்னு சொன்னால் யார் எழும்பணும்? குடும்ப தலைவர்கள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் எழும்பணும், எல்லாரும் எழும்பணும். எப்படி எழும்ப முடியும்? தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவனோடு பேசுவார், வழி நடத்துவார். அப்படி பேசி வழி நடத்தினால அந்த சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக மாறினார், சாட்சியாக மாறினார். ஏலியுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக ரகசியங்களை கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட பேசுகிறார். ரகசியங்களை பேசுகிறாரு, வருங்காலத்தை குறித்து பேசுகிறாரு. இந்த நல்ல முயற்சியை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் இது சாதாரணமாக நடத்திக்கிட முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த முயற்சிக்கு நீண்ட நாள் பலன் கிடைக்கணும். இன்றைக்கு இங்கே இருக்கிற தூதர்கள் போல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். சாமுவேல் வளர்ந்த போல் உங்களுடைய விசுவாசம் வளரணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை வளரணும், வேத தியானம் வளரணும். சாமுவேலை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தி வழி நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபை ஆண்டு தரும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிடமா